இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் பால் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் போண்டா பண்ணுறதுக்கு 1 கப்பு உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு வடை மாவு மாதிரி அரைச்சிக்கணும். இந்த உளுந்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சிடலாம். மாவு வந்து இந்த மாதிரி கிள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணும். இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லாவே தண்ணி ஊற்றி புழிஞ்சிக்குங்க. ஏன்னா போண்டா தண்ணி நல்லா இருக்கும். தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுட்டு இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஜீனி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சிருங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் மாவை கிள்ளி எண்ணெயில் போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் மாவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி சின்னதாக கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து தேங்காய் பாலில் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஈடியும் பொரிச்சு தேங்காய் பாலில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. போண்டா நல்லா தேங்காய் பாலில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.